வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேர்ஸ்டே ரீடிங் தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே சாய்பாபா ரீடிங். ஓகே, 1 to 9 பைல்ஸ் வச்சுருக்கேன். இது பைல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, இதுக்கு என்னால் டைம் ஸ்டாம்பில் போய் டைம் போட முடியாது. இது ரொம்ப ஷார்ட் ரீடிங்காக இருக்கும். 1 to 9 சொன்னேன் இல்லையா, இந்த 1 to 9ல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் எது அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, அதே போல் இப்போ நீங்கள் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அவங்க எங்கேயாவது இருப்பாங்க. ஓகே, உங்களோட குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட கணவர், இல்லை மனைவி, இல்லை அப்பா அம்மா, அந்த மாதிரி இவங்களுக்காக நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பாபா என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். ஓகேவா, இதெல்லாம் உங்களோட விருப்பம். பட் நீங்கள் செலக்ட் பண்ணுற நம்பர் வந்து 1 to 9க்குள்ளே இருக்கணும். சரியா, இதில் நான் இப்போ ப்ரே பண்ணி ஷஃபில் பண்ணி 1 to 9க்கான கார்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஓகேவா, இப்போ நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன விஷயங்கள் பாபா கொடுக்குறாரு, சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தா, இயற்கையின் காதலி இல்லை காதலனா இருக்கலாம், பிரபஞ்சத்துக்கு கூட நாள்தோறும் பேசக்கூடிய நபர்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் குதிரை படம் இருக்கலாம், 7 குதிரைகள் பூட்டிய ஏதாவது ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா சிலைகள் இருக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஹார்ஸ் படத்தை பார்ப்பீங்க, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யூனிக்கானாக இருக்கலாம். நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, இது உங்களோட பிறந்த தேதியாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த பிரபஞ்சமும் சாய்பாபாவும் எப்படின்னா உங்களை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. பட் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது கொஞ்சம் சரியில்லாமல் போகலாம். ஏதோ ஒரு சின்ன குழந்தை சில விஷயத்துக்கு அடம் பிடிக்கிற மாதிரி நீங்கள் அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. இதுலேருந்து என்ன விஷயங்கள் உங்களுக்கு பாபா சொல்ல நினைக்கிறாருன்னா, நீ கவலைப்படாத, உனக்கான நிறைய பிளெஸிங்ஸ் காத்துட்ருக்கு. இப்போ இதை நீங்கள் எடுத்திருக்கீங்கல்ல நம்பர் 1. ஸோ இது வந்து சாய்பாபாவோட பிளெஸிங்ஸ் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் நிறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான நிறைய ஏஞ்சல்ஸ் சம்மந்தப்பட்ட பிளெஸிங்ஸ் கூட உங்களுக்கு வர காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெசனேட் ஆகுது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அந்த கார்டு படிக்கும்போது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் உங்கள் வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்க கூட சான்சஸ் இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை மாறுங்க, கவலையே படாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கலரே இல்லை, ரொம்ப சாயம் போன வாழ்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முரண்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களோட கார்டு படிக்கும்போது, ஏன்னா இதில் சில விஷயங்கள் வந்து நம்ம கார்ட்ஸ் பார்த்து சொல்லுவோம். சில நேரங்களில் கார்டு படிக்கும்போது என்ன விஷயங்கள் நம்மளுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது ஒரு பொதுவான வாசிப்பு. இது உங்களுக்கு பொருந்தலைன்னா வேறு யாருக்காவது பொருந்த வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து கற்பனை வளம் அதிகம் கொண்ட நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சினிமா துறையில் இருக்கலாம், ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், ஏதாவது ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். ஸோ நிறையா இது எப்படி சொல்லுவாங்க, இன்னும் எழுத்தாற்றல் மிக்க நபர்களாக கூட இருக்கலாம். ஸோ கற்பனையில் ஒரு பிரம்மா எப்படி படைப்பார், தங்களோட படைப்பாற்றலை வச்சு நிறைய விஷயங்களை படைப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஆற்றல் மிக்க நபர்களாக இருக்க சான்சஸ் இருக்குது. நம்பர் 1 கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம். பட் உங்களோட ஃப்யூச்சருங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா பல வண்ணங்கள் நிறைந்ததாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா, கவலையப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். நம்பர் 2 பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது என்னடா வாழ்க்கையே ஒரு கள்ளிக்காட்டு இதிகாசம் மாதிரி ஒன்றுமே இல்லை, பாலைவனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க கார்ட்ஸ் எடுத்தோன்னே ஒரு விஷயங்கள். ஸோ அது அப்படி கிடையாது, இப்போ வேணால் அப்படி இருக்கலாம். ஓகேவா, இந்த கள்ளிக்காட்டுலேயும் பூக்கள் பூக்க சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களோட வேலையை ரசித்து செய்யுங்க. சில நேரங்களில் உங்களோட வேலை நிமித்தமாக என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு உடல் நலம் சார்ந்து தெரியல, உறவு சார்ந்தான்னு தெரியல, இல்லை 3மே சேர்ந்து கூட இருக்கலாம். வேலை செய்யும் இடத்துல பிரச்சனை இருக்கலாம், உடல் நலத்துலேயும் பிரச்சனை இருக்கலாம், இல்லை உறவு சார்ந்தும் பிரச்சனை இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று ஒரு மாதிரி பாலைவனமாக இருக்குப்பாங்க என் வாழ்க்கை அப்படின்னா, நம்பர் 2 உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கவனித்து பாருங்கள். யாருமே என்னை நேசிக்கல அப்படின்னா, இல்லை உங்களை நேசிக்கக்கூடிய நபர்கள் கூட இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, நீங்கள் உற்று கவனிங்க. சில நேரத்தில் நம்ம பறக்கிறத தான் பார்த்துட்ருப்போம். கீழே நமக்கான நிறைய விஷயங்கள் கடவுள் கொடுத்துருப்பாரு, நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கும், அதை கண்டுக்க மாட்டோம். ஸோ பாருங்கள், சாயப்பா சொல்கிற விஷயங்கள் இல்லை, உனக்கான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நீ அதை கவனி அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ சில நேரங்களில் மனுஷங்க கிட்ட வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எஸ், அது உங்களோட விருப்பம். சில மனிதர்களை சந்திச்சிருக்கலாம், சில கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அதனால ஒரு மனிதர்கள் மேலே அதிகமான நம்பிக்கை வைக்காத நபர்களாக நீங்கள் இருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு மாதிரி விரக்தி, போங்கப்பா அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தனித்திருப்பீங்க போல இருக்குது. எஸ், இதெல்லாம் ஓகே தான். பட் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஓகேவா, நீங்கள் பற்று இல்லாமல் இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் உங்களுக்கான ஒரு கனெக்ஷன், உங்களுக்கு நீங்களே நண்பனாக இருங்க, நண்பியாக இருங்க. ஸோ நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம்.
மகிழ்ச்சிங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் பிரதிபலிக்கும். மற்றவங்க கிட்ட நீங்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கணும்னா முதல்ல நீங்கள் மகிழ்ச்சியை காட்டணும். உங்கள் கண்ணாடியில் நீங்கள் சந்தோஷத்தை பிரதிபலித்தாதான் இந்த உலகமும் உங்களை அது பிரதிபலிக்கும். 1-2 பேர் வந்து தவறாக பேசுகிறாங்க, தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா உலகம் மொத்தமே அப்படி கிடையாது. சரியா? ஸோ நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் உங்ககிட்டயும் இருக்கலாம். சரியா? சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப தனித்து இருக்கிற மாதிரியும் கார்ட்ஸ் பிடிக்கும்போது ரெஸ்னேட் ஆச்சு. அவ்வளோ தனிமை வேண்டாம், கொஞ்சம் உங்களை நீங்களே ஃப்ரீ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்பர் 2. சரியா? எஸ், மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். சரியா? இப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் சரியே இல்லை, இது இப்படியே தான் போகுமா அப்படின்னா இதுதான் தொடர் கதையானா இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கான ஒரு அழகான மாற்றங்கள் வர காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நல்லா இருக்கு நம்பர் 2. வருங்காலத்தில் சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க்கை ஒரு புத்தகம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கான விடை என்னென்னா, அப்பா கொடுக்குற விஷயங்கள். சில விஷயங்கள் உங்களை கடந்த காலத்தில் ஏதாவது கஷ்டப்பான விஷயங்கள் இருந்திருக்கலாம், பட் நீங்கள் அதை இன்னமும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பா சொல்கிற விஷயங்கள் எஸ், கடந்த காலங்கள் ஏற்பட்ட கெட்ட அத்தியாயங்கள் அதெல்லாம் கிழிச்சு தூக்கி தூரமாக போட்டுரு. இப்போ உனக்கு ஒரு நல்ல புது சாப்டர், நியூ சாப்டர் வேணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும், பழைய விஷயங்கள் எல்லாம் முற்றிலுமாக அழித்தணும், இல்லை முற்றிலுமாக கிழிச்சு தூக்கி குப்பையில் போட்டுடணும். சரியா? ஸோ இப்போதைக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்பர் 3 நீங்கள் தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை தனியாக இருக்கலாம். ஸோ அப்பா மட்டும்தான் அவங்க கூட இருக்காங்க, இந்த இறையாற்றல் மட்டும்தான் இருக்குது, பிரபஞ்சம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. அப்படி நீங்கள் சுற்றி இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒட்டியும் ஒட்டாமும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ கவலை வேண்டாம். உங்களுக்கு தியானம் பண்ண முடிஞ்சால் தியானம் பண்ணுங்க. சில நேரங்களில் தனிமை கூட இனிமை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கங்க, இந்த தனிமைங்கிறது ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை பிடித்த நபர்கள் கூட நீங்கள் பழக கூட சான்சஸ் இருக்குது. பட் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் தனிமையே தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் பிடிக்கும் போது ரெஸ்னேட் ஆகுது, கார்ட்லேயும் ரெஸ்னேட் ஆகுது. ஆன்மீக வழிபாதையில் செல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. யார் கூடயாவது சேர்ந்து போகலாமா, ஏதாவது கோயில் குளம் அந்த மாதிரி போகணும்னு ஆசை கூட இருக்கலாம். பட் இப்போ யாருமே அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, யாரையாவது கொஞ்சம் கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளாக உங்களோட ஆசைகள், ஓகே, சில ஆசைகள் உங்களுக்கு மனசில் இருக்கும் இல்லையா, இது நிறைவேறணும், இது நடக்கணும், நான் இங்கே போகணும், இங்கே வரணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கி போடணும், இல்லை இந்த உணவுகள்லாம் சாப்பிடணும், ஏதோ ஒன்று ஒரு நண்பர்களுக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நம்பர் 3 எஸ். ஆனால் இப்போ யாருமே இல்லாத மாதிரி கொஞ்சம் தனிமையில் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ பாபா இருக்கார், யாருமே இல்லைனாலும் அவர் உங்கள் கையில் உங்கள் தோல் மேலே கை போட்டுட்டு இருக்காரு. சரியா? ஸோ அவரோட ப்ரெசன்ஸை நீங்கள் உணர்வீங்க, அவரோட ஆற்றலை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க, பாபா கிட்ட பேச முடிஞ்சால் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். நம்பர் 4 நினைச்சவங்களுக்கானது. ஓகே, தெய்வீக புத்தகங்களை படிங்க. புத்தகங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, அந்த புத்தகத்தில் என்ன படிக்கிறோமோ அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்கள், நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆசிரியர் பணியை சார்ந்த நபர்களாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. 1 2 3 4 4 தெரிந்த நபர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பீங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்கவே தேவையில்லையா, இந்த கார்டை பார்த்து பாபாவே அவரோட கனவு மூலியமா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். அவர் உங்கள் கனவு மூலியமா தொடர்பு கொள்ளுவார். ஓகே, தெரியுதா? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவங்கள கனவுல நானே அவங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன விஷயம் வேணுமோ, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத ஆசைகள் இருந்தா, இல்லை ஏதாவது நீங்கள் ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க, வேண்டுதல்கள் இருந்தால், படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உங்கள் மனசை வச்சுக்கிட்டு சாய்பாபா கிட்ட, சாய்ராம் கிட்ட ப்ரே பண்ணுங்க. ஷியோரா நம்பர் 4 கனவுல வருவார். அவர் வருவார், என் கேள்விக்கு விடை சொல்வார், என் பிரச்சனையை தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. கண்டிப்பாக வருவார். ஓகே, முதல்ல நம்ம நம்பணும், மனசார நம்பணும். சாய்பாபா வருவாரா கனவுல அப்படின்லாம் டவுட்டாகவே இருக்கக்கூடாது. வருவார், அதை விட என்ன வேலை இருக்கு, நீங்கள் கூப்பிடுங்க, அவர் வருவார். ஓகே, நம்பர் 5 அதிசயங்கள், ஏதோ ஒரு மிராக்கிள்ஸ் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. நம்பர் 5 நினச்சவங்களே, உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தெய்வத்தின் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ குல தெய்வம், இஷ்ட தெய்வம், இன்னும் யார் யார் என்னென்ன வழிபாடு சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் விளக்கு போடுவேன், எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுவேன், எல்லாத்துக்கும் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பேன். ஸோ என்னோட மதம் மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க யார் என்ன சொன்னாலும் அந்த தெய்வத்தையும் அந்த இறையாற்றல் கூடயும் நான் கனெக்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட 5th கார்டு 5ஆம் எண் எடுத்தவர்களுக்கான விஷயங்கள். ஓகே,
எஸ், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட ரொம்ப நளினமாகவும் நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கார்டு இருக்குது. செய்கிற விஷயங்கள் கூட நல்ல விஷயங்கள் தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அட்வைஸே வேண்டாம். ஏன்னா செயல், சிந்தனை, சொல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படி ஒரு தூய்மையான நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 5. ஸோ உங்களுக்கு அட்வைஸே அவர் பெருசாக எதுவுமே தரல. இப்போ உங்ககிட்ட இருக்கு இல்லையா அந்த நல்ல குணங்கள், அதை ஒண்டி நீ பாதுகாத்து வச்சுக்கோ, அதையும் ஒண்டி எங்கேயுமே தொலைச்சிடாத அப்படிங்கிறாங்க. மேன்மை அடைந்தவர்கள், இப்போ சாய்பாபா மாதிரி உங்களுக்கு நல்ல மேன்மை அடைந்த நல்ல ஆன்மாக்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம். ஸோ அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க, சரியா? அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸே போதும், உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்கும், கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நல்லதோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். சில விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா அது உங்களுக்கான விஷயங்கள் கிடையாது. நம்பர் 5. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுறதோட உங்களை பற்றி கவலைப்பட 1-2 மனிதர்கள் இருக்காங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, ஓகேவா? நம்பர் 6, மௌனம். இது வரைக்கும் பேசி பேசி ஒன்றும் ஆகலை, அதனால நான் பேசாமல் மௌன விரதம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்கள் கார்டு. படிக்கும் போது ரெசனேட் ஆகிற விஷயங்கள். எஸ், நான் பேசி சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கு, அதே நேரம் நான் பேசாமல் சில விஷயங்கள் நடக்குது. எஸ், என்னோட மௌனத்தின் வலிமையை நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்கள் கார்ட்ஸு. இப்போ நீங்கள் மௌனத்தால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியுங்கிறத உணர்ந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேரெல்லாம் இப்படி சமாளிக்கிறது, இது உங்களோட குடும்பம் சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா வேலை செய்யும் இடத்துலயே இருக்கலாம். ஓகே, நம்பர் 6 நினச்சிருக்கீங்கன்னா இவங்களை கிட்டலாம் இப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த கத்தி எதுவுமே ஆகாது. ஸோ நம்மளோட மௌனத்தை ஒண்டி தான் அவங்களுக்கு நம்ம பரிசாக கொடுக்கணும். அதன் மூலயமா வேலைகள் நடக்குது, நானும் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேண்டுதல்கள் பலிக்க கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எஸ், நீங்கள் வந்து சிவன் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லைன்னா முருகர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு, இந்த மாதிரி இந்த அதிகமாக வந்து நம்ம தியானத்திலே இருப்பாங்க இல்லையா, அதிகமாக பேசாத கடவுள்கள். ஸோ அவங்களோட வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. வலிமை நிறைந்த நபர்களாகவும் இருப்பீங்க. ஆணாக இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் வந்து அதிக கவனம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சூப்பராக இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம கையை விட்டு போயிடுதா, அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இருக்கிறது நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்மளை விட்டு போனவங்களை பற்றி வருத்தப்பட்டு எதுவுமே ஆக போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு புத்திசாலியான ஒரு நபராக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது. உறவுகள் சிலது உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைனா ஒரு அப்பா அம்மாவாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க எங்கேயாவது பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காதல் திருமணம் சம்திங் ஏதோ ஒன்று. சில விஷயங்கள் இப்போ நீங்கள் காதலித்த நபர் கூட கொஞ்சம் உங்களை விட்டு போயிருக்கலாம், புரிஞ்சுக்காமல் பேசியிருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம கையை மீறி போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ நிறையா விஷயங்கள் பண்ணி பார்த்துட்டோம், பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஓகே, இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட மனசு இருக்குது. நல்லா இருக்குது. உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நம்பர் 6, உலகத்தை ரொம்ப அருமையாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நல்லா இருக்கு உங்களோட கார்ட்ஸ். பாபா கொடுக்குற விஷயம் என்னன்னா இதே தான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்க விஷயத்தை படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அதுவே ஒரு வெற்றி தான். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமுமே நிகழாது, சரியா? நீங்கள் எதிர்பார்ப்பே இல்லாத மனிதராக இருப்பீங்க. நம்பர் 6 எடுத்தவங்க பெருசாக மற்றவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற டைப்பில் இருப்பாங்க. ஸோ அப்பா சொல்கிற விஷயமும் இதே நீ ஃபாலோ பண்ண போதும். எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஏமாற்றங்கள். ஸோ இதுவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சூப்பர். நம்பர் 7, நிகழ்காலத்தின் மீது கவனம் செலுத்தவும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் பழைய விஷயங்களையும் பற்றி யோசிக்க வேண்டாம், உங்களோட எதிர்காலத்தை பற்றியும் நினச்சி கவலைப்பட வேணாம். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை ஆல்ரெடி நீங்கள் அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எஸ், சில பேர் மட்டும் நிகழ்காலத்தில் வாழாமல் ஏதோ எதிர்காலத்துலையும் கடந்த காலத்துலையும் நடந்த விஷயங்களே இல்லை ஓட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அப்பா சொல்கிற விஷயங்கள் இதுதான். இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த க்ஷணம் வாழுங்க, அடுத்து வாழ்ந்துக்கிட்டே இருங்க. அப்போ உங்களோட வாழ்க்கை வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் போய் சந்தோஷமான நிகழ்வுகள் இருந்தால் ரசித்து நீங்கள் நினச்சி பார்த்துக்கலாம். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்தால் அது கட்கார்டு கொடுத்து எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதிர்காலத்தினை பற்றின பயமே வேண்டாம். ஓகே, நிகழ்காலத்தில் நீங்கள் சூப்பராக இருந்தீங்கன்னா எதிர்காலம் அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு உங்களோட கார்ட்ஸ். சப்போஸ் ஏதாவது வேலை கிடைக்கல, உறவு சரியில்லை அப்படின்னா கூட எல்லாமே கிடைச்சிட்டதா ஒரு பூரணத்துவத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்து, சரியா? ஏதாவது மிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கு, என்னை கடவுள் நல்லா வச்சுருக்காங்க, என்னை இந்த பிரபஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரேயரை நீங்கள் போட்டிங்கன்னா
கண்டிப்பாக அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சரியா? ஸோ எதிர்மறையாக மட்டும் நினைக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கே. கடவுள் என் பக்கத்தில் இருக்காரு. ஓகே, சூப்பராக இருக்கு. உங்கள் கார்டு சூப்பராக இருக்கு. சில பேருக்கு மட்டும் இப்போ நீங்கள் 7 எடுத்திருக்கீங்கன்னா ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா என்னன்னு தெரியல, இல்லை வேண்டாத நபர்களோட ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வண்டி கட் கார்டு கொடுத்து கிளியர் பண்ணிடுங்க. தீய பழக்கங்கள், தீய உணவு சாப்பிட்றது, தீய நட்பு, ஏதாவது ஒரு விஷயம் இது நமக்கு வேண்டாம், சரியில்லை, இதை விட்டுடணும் அப்படின்னா கட் கார்டு கொடுத்து தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ அமைதி உங்ககிட்ட இருக்கும். சரியா? ஸோ அமைதி இல்லை, மனசு சில நேரங்களில் சஞ்சலப்படுதுன்னா அது ஏன் அப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்கள். சாய்பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு அழகாக புரிய வைப்பார். ஓகேவா? எது வேணும் எது வேணாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? சில விஷயங்கள் வேண்டாம்னா வேண்டவே வேண்டாம். ஓகே, நம்பர் 8. எஸ், உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தும் சுமூகமாக வைத்துக்கொள்ளும் நபர் நீங்கள். நம்பிக்கை தான். யானைக்கு எப்படி தும்பிக்கையோ அந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை. எந்த இப்போ இதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நீங்கள் நம்பிக்கையை வச்சு செஞ்சீங்கன்னா அது நல்லபடியாக வர சான்சஸ் இருக்குது. உறவாக இருந்தாலும் சரி, சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலை தேடும் நபர்களாக இருந்தாலும் சரி, முடிஞ்சிடுச்சு, முற்றுப்புள்ளி போட்டாச்சு அப்படின்றது எதுவுமே கிடையாது. சாய்பாபாவுக்கு ஒரு ப்ரேயரை போட்டுட்டு நீங்கள் தொடங்குங்க. அது நல்லபடியாக போக சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ நம்பர் 8 நினச்சவங்களே, இந்த ஆண்டு வந்து ஒரு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மாறுறதுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறையவே இருக்குது. இந்த நம்பிக்கை இல்லாத பேச்சு, நம்பிக்கை இல்லாத செயல்கள், இதெல்லாம் வருமா, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்பிக்கையோட சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வேறு விதமாக வர சான்சஸ் இருக்குது. ஓகே, உடல், உள்ளம், ஆன்மா எல்லாத்தையும் ஒரே நிலையில் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது சிறப்பாக போக சான்சஸ் இருக்குது. நம்பர் 8, உங்ககிட்ட ஒரு மேஜிக் ஸ்டோன் கொடுத்து இதை வச்சுட்டு நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும்னா எப்படி நீங்கள் நம்பி செய்வீங்கள்ல, அதே போல தான். பட் நல்ல விஷயங்களுக்கு உங்களோட நம்பிக்கையை பயன்படுத்துங்க. அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. நம்பர் 8 நினச்சவங்களே, அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக போக சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு 6 மந்த் இருக்குன்னா நம்பர் 8 கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த 6 மாத காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க நபர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இது வரைக்கும் ஏதாவது கசப்பான விஷயங்கள், ஏதாவது ஃபெயிலியர்ஸ் பார்த்துருந்தா கூட அதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க, நம்பர் 8 சூஸ் பண்ணியிருக்கேன். இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டால் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நீங்களே 100 முறை கூட சொல்லிக்கோங்க, என் வாழ்க்கை அற்புதமாக இருக்குது, என் கூட சாய்நாதர் இருக்கார், நான் சகல சௌபாக்கியத்தோட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அற்புதமாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? மனசார ஒரு விஷயத்த முழுமையாக நம்பும் போது நடக்கும். சந்தேகப்பட்டுட்டே இருந்தால் வாய்ப்பே இல்லை. ஓகே, நம்பர் 9 அண்ட சராசரமும் நீயே. பூரணத்துவம். எந்த டவுட்டுமே வேண்டாம். உனக்குள்ளதான் ஒரு அண்டமே இருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, பிரபஞ்சம் வந்து நமக்கு வெளியில இல்லை, நமக்குள்ளேயும் ஒரு பிரபஞ்சம் இருக்கு. ஸோ பிரபஞ்சத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நம்பர் 9, நீங்க வந்து சாய்பாபாவே உங்க வீட்டில் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது. உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது சாய்பாபா பேர் வச்சிருப்பீங்க, இல்லைன்னா சாயின்னு ஏதாவது கூப்பிடுற மாதிரி ஏதாவது கேட்டுட்டே இருப்பீங்க. இந்த சாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்க காதில் அடிக்கடி விழுந்துட்டு இருக்கும். சாய்பாபாவோட புகைப்படத்தை அடிக்கடி பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ள அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து பேராற்றலாக இருக்கு. வாழ்க்கையே ஒரு கல்விக்கூடம் போல, தெரியாத விஷயங்களே இல்லை, நிறைய பாடங்கள், நிறைய மனிதர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு ஆசான், ஒரு ஆசான் ஆயிருப்பீங்க. வாழ்க்கை பாடத்தை படிச்சிருப்பீங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அது நீங்கள் மற்றவங்களுக்கு முடிஞ்சால் கற்றுக் கொடுக்கலாம். யாருக்காவது அட்வைஸ் வேணும்னா நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழிக்கக்கூடும். சரியா? யாரையும் எதுவும் திட்டிடாதீங்க, சபிச்சிடாதீங்க, அது வண்டி வேணாம். நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், அதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் நீங்களே கொடுத்துக்கோங்க. நம்பர் 9 நீங்கள் நினச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அதெல்லாம் நிறைகள் ஆன மாதிரி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நடக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பிரபஞ்சத்து கூட எவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க முடியுமோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள நிறைய இருக்குது. சரியா? சிக்னல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பட் நீங்கள் சில நேரங்களில் உங்களோட சிக்னலை கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ நம்பர் 9 எடுத்திருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் யாருக்காக வேணால் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக கூட எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கூட பேசணுன்னா டெலிகம்யூனிகேஷன், டெலிபதி அந்த மாதிரி பேசுங்க. நல்லா இருக்கு, கார்ட்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்ல பவர்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க நம்பர் 9ல் பிறந்த நபர்கள் கூட. சரியா? ஸோ நம்பர் 9 வந்து ரொம்ப சூப்பர்.